இன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் லீக் விசஸ் காட்சியில் விசஸ் காங்க அந்த காமிக்கோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தெரிய விட்டுருக்க வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்த சேட்டலைட்ல இருந்து லூயிஸ் வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்ததான் காட்டுறாங்க. அப்போ லூயிஸ் எனக்கு இது பத்தாது, எனக்கு நிறைய தகவல் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் இருந்து யாரோ லெக்ஸ் லூத்தர் ட்ரீம் ஸ்டோனை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை தவிர வேற எதுவும் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. லூயிஸ்ட்ட பேசிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, லெக்ஸ் லூத்தரோட பிஏ. லூயிஸ் அவங்க கிட்ட நீ லெக்ஸ் லூத்தருக்கு எதிராக நீ வேலை பார்க்கறது இது ஒன்றும் முதவாட்டி இல்லை தானே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க லெக்ஸ் லூத்தருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த மான்ஸ்டர்ல அங்கே வந்ததுக்கு டைமன் தான் காரணம், எல்லாரும் சொல்றது உண்மையா, சூப்பர்மேன் இறந்துட்டாரா அப்படின்னு அவங்க கேட்க, அவருக்கு ஒண்ணு இல்லாதவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு, இந்த மான்ஸ்டர் எப்படி லெக்ஸ் லூத்தர் கட்டுப்படுத்துற அப்படின்னு லூயிஸ் அவங்க கிட்ட கேட்கறாங்க. திடீர்னு அங்க சூப்பர்களை வந்துடுறாங்க. சூப்பர்களை பார்த்தது லூயிஸ் நீங்க எப்ப வந்தீங்க, சூப்பர்மேன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு லூயிஸ் சூப்பர்களை கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சூப்பர்களை அது கிட்டத்தட்ட உண்மைதானா, சூப்பர்மேன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அட்லாண்டிஸ் தான் காட்டுறாங்க. அங்க அந்த 3 மான்ஸ்டரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப ஆக்வாமேன் நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் அட்லாண்டிஸ் அடிச்சுடுன்னு சொல்றாரு. இப்படியே விட்டு அட்லாண்டிஸை சுத்தி இருக்க சீல்டு உடஞ்சு தண்ணியோட அழுத்தத்தினாலே மக்கள் செத்துருவாங்கன்னு ஃபிளாஷ் சொல்றாரு. இந்த மான்ஸ்டர் இங்க வந்து லைட் ஹவுஸோட வெளிச்சத்தினால தான், அதை வச்சு இந்த மான்ஸ்டர் வரட்டலான்னு ஃபிளாஷ் அக்வாமேன் அந்த லைட் ஹவுஸை நோக்கி போறாங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் அவங்க பின்னாடியே வருது. காட்ஸிலா அந்த மான்ஸ்டரோட வாழை பிடிச்சி தூக்கி வீசுது. அந்த மான்ஸ்டர் பறந்து போய் அட்லாண்டிஸோட ஷீல்டு மேல விழ போகுது. அப்ப கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை பிடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் காட்ஸிலாவும் கிரேக்கான சண்டை போட்டுட்டு கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி பிடிச்சு வச்சிருந்த மான்ஸ்டர் மேல விழுந்து 3 மான்ஸ்டர் ஒன்னு அட்லாண்டிஸோட ஷீல்டு மேல விழுந்துடுது. கிளாஸ் லைட் ஹவுஸ் மாதிரி உள்ள ஒண்ணு அங்க எடுத்துட்டு வந்துடுறாரு. மான்ஸ்டர் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அங்க இருந்து ஃபிளாஷை துரத்தி வருது. அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிளாக் கண்ணுக்கு பெரிய ஆக்டோபஸும் காட்ஸிலாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப காட்ஸிலா அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்ணுது. அட்டாமிக் பிரீத் அட்லாண்டிஸோட ஷீல்டு மேல பட்டு ஷீல்டு நொறுங்கி எடுத்து போன எபிசோட்ல கிரீன் ஆரோ ஒரு கப்பலை குச்சார்ல, அந்த கப்பலை தான் காட்டுறாங்க. கிரீன் ஆரோ ஒளிஞ்சிருந்து அந்த கப்பல்ல நெஞ்ச ஆர்மியா இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு களத்துல இறங்கி அந்த நெஞ்சாஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட முடியாம கப்பலை வெடிக்க வச்சுட்டு கடல்ல குதிச்சிடுறாரு. அதோட கட் பண்ணி காத்தம் சிட்டில சைபோர்க் பறந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. பேட்மேன் சைபோர்க் கிட்ட அட்லாண்டிஸ்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல, நானும் அந்த அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிரீன் ஆரோ ஸ்கல் ஐலாண்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சைபோர்க் சொல்றாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேட்மேன் நிக்கிற இடத்தோட பேக்ரவுண்ட காட்டுறாங்க. அங்க ஏதோ சீக்கிரட்டா மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள் காட்டுறாங்க. சூப்பர் கேர்ள் முன்னாடி காங் நெஞ்சில அடிச்சுக்கும் கத்திட்டு இருக்கு. காங் முன்னாடி கொரில்லா கடோட கூட்டம் இருக்கு. எல்லாரும் காங்க கடவுளா நினைச்சு தலை வணங்குறாங்க. காங் பண்றதெல்லாம் பார்த்து சூப்பர் கேர்ள் கோவமாயி காங்குக்கு மூஞ்சிலே பஞ்சை கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லீஜன்ஸ் ஆஃப் தூம காமிக்கிறாங்க. அங்க பிளாக் மேண்டாவும் ஜெய்காண்டாவும் சிசிடிவில சீத்தாவும் டெஸ்டோக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜசாம காமிக்கிறாங்க. என்ன காப்பாத்த போய் தானே சூப்பர்மேனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்காரு. பேட்மேனும் ஜசாம் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் லீஜன்ஸ் ஆஃப் தூம சேர்ந்தவங்க தான் ஜசாம் சொல்றாரு. இப்ப சைபோர்க்கு அவங்க ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் லீஜன்ஸ் ஆஃப் தூம் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஜசாம் லீஜன்ஸ் ஆஃப் தூமுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாம் நம்ம ஜசாம் அட்டாக் பண்ண வராங்க. ஜசாம் அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாம் புரட்டி போட்டுட்டு இருக்காரு. எல்லா வில்லன்ஸும் சேர்ந்து ஜசாம் அடிச்சு நாக் பண்ணிடுறாங்க. ஜசாம் வாங்கி விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அட்லாண்டிஸை காட்டுறாங்க. அட்லாண்டிஸ்ல உடஞ்ச சீல்ட் கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி தண்ணி அட்லாண்டிஸ்குள்ள போகாம தடுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கிரீன் லேண்டர் மொத்த பவரை யூஸ் பண்ணி வீக் ஆகி வாங்கிடுறாரு. கிரீன் லேண்டரை சேர்ந்த மத்தவங்களும் அங்க வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி அட்லாண்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் காட்சியில வந்து பெரிய ஆக்டோபஸும் சண்டை போட்டுட்டு இருக்கு. காட்சியில அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்ண கேதர் பண்ணுது. அப்ப ஆக்வாமேன் பெரிய சங்கிலி மாதிரி உள்ள ஒண்ணு காட்சியில கால்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. காட்சியில கிரேக்கன் அட்டாக் பண்ணும்போது சங்கிலியில மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் காட்டுறாங்க. லெக்ஸ் லூத்தர் புது சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமா இருக்காரு. அவர் கூட மெக்கா காட்சியிலாவே காட்டுறாங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மெக்கா காட்சியில கூட லெக்ஸ் லூத்தர் பேராகிற மாதிரி தெரியுது. முதல்ல கிரீன் லேண்டர் ஒரு கப்பலை வெடிக்க வச்சுட்டு கடல்ல குதிச்சிருவாருல, அந்த கப்பல்ல ஒரு மான்ஸ்டரோட பெரிய மண்டை ஓடு இருக்கும். போன எபிசோட்ல பார்த்திருப்போம். அதை ஹெலிகாப்டர்ல யாரோ எடுத்துக்கிட்டு எரிமலை கிட்ட கொண்டு போற மாதிரி தெரியுது. அது முன்னாடி அசோசியேஷன் கூட்டத்தோட தலைவர் நின்றுக்கிட்டு எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அதோட எபிசோட் 5 முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.